இறந்த பிறகு கரெக்ஷன் பண்றான்னு சொல்றேன் இல்லையா, அது என்னன்னா அவருடைய கண்டினியூட்டி டியூட்டி. அதாவது உங்களுக்கு வந்து நாம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பர்த்துக்கும் டெத்துக்கும் இடையில இருக்கிறதா வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? ஏன்னா என்ன காரணம், மற்ற எல்லாம் அவர் மறைத்தல்ங்கிற அந்த கருவியை கொண்டு மறைச்சதுனால நமக்கு இருக்கிற வாழ்க்கை தான் நிஜம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி அல்ல. நாம பிறப்புக்கு முன்பும் வாழ்ந்திருக்கிறோம், இறப்புக்கு பின்னும் வாழப்போகின்றோம் என்பதுதான் உண்மை. அதையெல்லாம் கர்மவினை பாடத்துல கொஞ்சம் விரிவா விளக்க முடியும். இப்ப என்ன கரெக்ஷன் பண்றாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கீங்க. முதல்ல வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து கரெக்ஷன் பண்றாரு. அது 2 கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு அவருக்கு. என்ன கரெக்ஷன்னாக்கா, பிசிக்கல் பாடியும் கரெக்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கு, மென்டல் பாடியும் கரெக்ஷன் பண்ண வேண்டியதா இருக்குது. ரெண்டையும் பண்ணப்படுறதுக்கு என்ன செய்யறாருனாக்கா, உங்களை தூங்க வச்சு பிசிக்கல் பாடியை கரெக்ஷன் பண்றாரு. அப்புறம் கனவுல கொண்டு வந்து உங்களுடைய இந்த ரீல் ஒட்டி வச்சிருக்கீங்க இல்லையா, நிறைய என்னெல்லாம் சேர்ந்துருக்கீங்களா, அந்த எண்ணங்கள் எல்லாம் எடுத்து எந்தெந்த எண்ணங்கள் இவனுக்கு தேவையில்லாத எண்ணமோ அதெல்லாம் அனுபவமாக்கி நிஜமாக்கி அவர் அழிக்கிறார். இந்த 2 வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப என்னன்னாக்கா, அவருக்கு வந்து இந்த பிசிக்கல் பாடி ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். பிசிக்கல் பாடியை அவர் ரெடி பண்ணிட்டாருனாக்கா மென்டல் பாடியில வந்து உங்களுக்கு அனுபவத்தை அதிகமாக கொடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஓய்வு உங்களுக்கு, அதுல உங்களுக்கு ரெஸ்ட் வேற கொடுக்கணும். அது வந்து காரணத்தோட உட்கார வச்சு ரெஸ்ட் வேற கொடுத்துட்றாரு. நீங்க ரெடி ஆன பிறகு நுண்ணுல கொண்டாந்துட்டு விழிப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இருக்கு. என்ன காரணம், உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்னா, இந்த விழிப்புல தான் நீங்க மலத்தை கரைக்க முடியும். உங்களால நீங்க மலத்தை கரைக்கணும்னாக்கா கனவுலையோ காரண தேகத்திலையோ அதெல்லாம் போய் கரைக்க முடியாது. விழிப்புல இருக்கிற இந்த பிறப்புல விழிப்புல வாழ்கின்ற காலத்துல தான் காரணம் என்ன. அப்ப நீங்க துன்பத்தையும் துயரத்தையும் நீங்க ஆய்வறிவும் தத்துவத்தையும் நீங்க பயன்படுத்துற உரிமை உங்களுக்கு வந்து விழிப்புல மட்டும்தான், கனவுல கிடையாது. கனவு உங்க உருப்படிலாம் காண முடியாது. கனவு உங்க உருப்படி காண முடியுமா? அவர் தான் என்ன பண்றது, எதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுமோ அந்த தாட்டை எடுத்து அங்க நிஜமாக்கி கரெக்ஷன் பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப என்னன்னாக்கா அதை கம்ப்ளீட்டா பண்ண முடியாது அவரால். அது டியூ இருக்கும். என்ன காரணம்னாக்கா, நீங்க விழிப்பை உங்களுக்கு உண்டாக்கி உலகத்துல வந்து மலம் கடிக்கிற வேலை தான் முக்கியம் இருக்கு. இதை வந்து பின்னாடி கூட கழிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, பருவநிலை இழந்துடுறீங்க. பருவநிலை இழந்த பிறகு என்னன்னா, உங்களுக்கு வந்து விழிப்பு உலகம் இல்லை. மலத்தை கழிக்கிற வேலை உங்களுக்கு கிடையாது. மலத்தை கழிக்கணும்னா பருவநிலை இருந்தால்தான் கழிக்க முடியும். பருவநிலை இல்லாம போனதால நீங்க மலத்தை கழிக்கிற வேலை செய்ய முடியாது. ஏற்கனவே நீங்க சேர்த்து வச்சது இருக்கு இல்லையா மலம், அது வந்து தாட் லெவல்ல இருக்கு இல்லையா, அதை கரைக்கிற வேலையை தான் இறந்த பிறகு செய்யறாரு. இறந்த பிறகு இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அவருக்கு. ஏன்னா விழிப்பு வரப்போறது இல்லை. விழிப்பு வரப்போறது இல்லைனால அதையெல்லாம் நிஜமாக்கி அதை கழிப்பார். அதுதான் நம்ம ஆவி உலகம்னு சொல்றோம். ஆவி உலகம் சொல்றவே அந்த நேரத்துல அது செய்யறாரு. அதுலயும் கழிச்சு அதுலயும் கழிக்க முடியாத அளவுக்கு நீங்க மலத்தை சேர்த்து வச்சிடலாம். இந்த மலத்தை சேர்க்கறதுனா என்ன அப்படின்னு முதல்ல புரிஞ்சுங்க. மலத்தை சேர்க்கறது கிடையாது. மலத்தை யாரும் சேர்ப்பது இல்லை. புரியுதா உங்களுக்கு? மலம் கரைதல் தன்மை மட்டுமே உண்டு. மலம் கரைந்த மலம் திரும்பி வராது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மலம் கரைந்த மலம் திரும்பி வராது. அப்ப மலத்தை அடுத்த பிறப்புக்கு நான் சேர்த்து வைத்திருக்கேன்னு சொல்றீங்களா, அது எப்படி தவறான வார்த்தை இல்லையா என்று கேட்டால், அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் பிறக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு மரத்தை கரைக்க முடியாத பிறப்பிக்கப்படுகிறோம். குறிப்பிட்ட ஒரு 30% மரத்தை கரைக்கிறதுக்காக பிறப்பிக்கப்படுகிறோம். அதற்காக ஒரு 80 வயசை கொடுத்து அதற்கான சூழ்நிலை அமைச்சு நம்ம கொடுத்துட்டாரு. இப்போ நீங்க அவருடைய அந்த 30% மரத்தை 80 வயசுல கரைச்சா போதுங்கிறது அவருடைய முடிவு. புரியுதா? இப்போ நீங்க வந்து அதை வந்து விரைவா, நான் போன பாடத்துக்கு சொல்லி விரைவா கரைச்சிட்டீங்கன்னாக்கா, ஏன்னா அடுத்த பிறப்புக்குள்ள மலத்தையும் கரைக்கும் கொடுப்பாரு. அடுத்த பிறப்பு கொடுக்கும்போது பெஸ்டான பிறப்பை கொடுப்பாரு. ஏன்னா உங்களுக்கு மலம் டியூ கிடையாது, அந்த மலத்துல டியூ இல்லை. கரெக்டா? இப்போ நீங்க என்ன செய்றீங்க, 30% மலத்துல என்ன செய்றீங்கன்னா 5% கரைச்சிட்டீங்க. 50 வயசு ஆயிடுச்சு. அவர் 80 வயசை குறைச்சிடுவாரு, 70 வயசு ஆகிடுவாரு, சாப்பிடுச்சிடுவாரு. அப்ப 30ல வந்து மிச்சம் எவ்வளவு இருக்கு? 25 பேலன்ஸ் இருக்கு. அது வெளியில வந்த மலம். காரண தேகத்திலிருந்து வெளியில வந்த பிறகு இருக்கின்ற மலம் தான் கர்ம வினைன்னு பேரு. கர்ம வினைகள் என்பது கரைந்த மலம் பயனை தராத நிலை. மலம் கரைந்து பயனை தந்திருந்தால் உங்களுடைய அறிவும் செயலும் தூய்மை அடைந்திருக்கணும். ஆன்மீக தேடல் வந்திருக்கணும், உங்களுக்கு தெளிவு ஏற்பட்டிருக்கணும். ஆனா நீங்க பிறப்பு கொடுத்தாச்சு, மலத்தை கரைக்கிறதுக்கு கோட்டாவெல்லாம் கொடுத்தாச்சு,
நீங்கள் அதை செய்ய உங்கள் ஆய்வறிவும் தற்செயலையும் கொடுத்து அதை செய்யாமல் தடுத்து விட்டீர்கள். இப்பொழுது இந்த பிறப்புல 20% மலம் பேலன்ஸ் இருக்கு. இது சேர்ந்த மலம் இல்ல, கரைந்த மலம் தான். என்ன பயன் விளையாத பயன் விளைவை தராத மலம். இந்த மலம் அடுத்த பிறப்புல நீ கரைச்சாகணும். இப்ப அடுத்த பிறப்பு உங்களுக்கு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் 2 வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அடுத்த பிறப்புக்கான கோட்டா கொடுக்கணும். அதை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாருனாக்கா 30 கொடுக்க மாட்டாரு. போன உங்களுக்கு 30 கொடுத்தாருல, இப்ப 30 கொடுக்க மாட்டாரு. ஏன் கொடுக்க மாட்டாரு? இவன் கரைக்கிற தகுதி இல்லாதவன், கரைக்கிற தகுதி இல்லாதவன். அப்படின்னால ஒரு 15 கொடுப்பாரு. ஆனா அந்த 15 கரைக்கிறதுக்கு முன்னாடி போன பிறப்புல நீங்க கரைக்காம வச்ச மலம் இருக்குல்ல, அதை கரைச்சே ஆக வேண்டும். அதனாலதான் நம்ம என்ன செய்வோம், இந்த பிறப்புல பிறந்துருவோம். நம்ம என்னடா ஒண்ணுமே செய்யல, துன்பம் செய்யல, நம்ம வந்துட்டோம், ஐயாட்ட வந்து பாடம் கேட்கிறோம், நம்ம தெளிவா இருக்கோம். ஆனா நம்ம மீறி ஏதோ வந்துகிட்டே நம்மளோட பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? நான் யாருக்கும் துன்பம் செய்யல, யாருக்கும் இடைஞ்சல் செய்யல, எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்க பிரசன்ட், அதாவது உங்களுக்கு அந்த பிறப்புல 2வது பிறப்புல கொடுக்கப்பட்ட மலத்தினுடைய ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நேச்சரா இருப்பீங்க. ஏன்னா நீங்க ஒரு தெளிவு ஏற்பட்டுருக்கீங்க. அதனால ஏன்னா கொஞ்சம் மலத்தையும் குறைச்சிட்டாரு அவர். முதல்ல 30 கரைக்கிறதுல இருந்து 15 ஆயிடுச்சு. அதனால கலைக்கிறது ஒரு சுலபமா இருக்கும். அதனால வாழ்க்கை வந்து இங்க வளமாவும் நிறைவாவும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை மீறி டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அது எங்க இருந்து வருகிறது என்றால், போன தடவை நீங்க விட்டு போடுறது பாத்தீங்களா மலம், அதையும் கரைக்க வேண்டும். அந்த வேலையை அதையும் அவர் பண்ணுவார். அதே ஹலோ ஹலோ அதை கரைக்கும் பொழுது ஹலோ அந்த டியூவா இருக்கிற மலம் இருக்கு இல்லையா, அதை கரைக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க. அந்த மரத்தை கரைக்கிறதுக்கு முன்னாடி இறந்த பிறகு அதை கரைக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு சுலபமா ஆக்கலான்னு யோசிப்பாரு. அதுதான் அவருடைய இறந்து செய்யற வேலை. அந்த அந்த கர்ம வினை பகுதி, அதான் அதுக்கெல்லாம் கர்ம வினைன்னு பேர் வந்துடும். புரியுதா? அது வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களை வந்து கரைக்க வைக்கலாங்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்குவாரு. அதெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன், இதுல ஒரு முக்கியமான ரகசியம். அவரு இந்த டியூ வச்ச மனம் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த பிறப்புல கரைக்கிறதுக்கான சோர்ஸ் எல்லாம் நீங்க தான் தேடி ஆக வேண்டும். தரமாட்டாரு. ஏன்னா குடுத்துட்டாரு ஏற்கனவே சோர்ஸ் கொடுத்து நீ கரைக்காம விட்டவை. இப்போ கரைப்பதுக்கு அந்த சோர்ஸை நீ தான் கலெக்ட் பண்ணணும். அதுதான் உனக்கு துன்பமா இருக்கு, அதான் இடைஞ்சலா இருக்கு, அதான் ப்ராப்ளமா இருக்கு. ஆனா அடுத்த பிறப்புல அவர் கரைக்கிறதா தர மரம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எல்லாம் தருவாரு. அந்த சோர்ஸை வச்சுக்கிட்டே இதையும் செய்ய வேண்டியதா இருக்கு உங்களுக்கு. அதனாலதான் லைஃப்ல நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வர்றது காரணமே. இதுல இருந்து விடுதலை இல்லையா அவனும் நீங்க கேள்வி கேட்கலாம் இருக்கிறது. அதுதான் ஆய்வறிவையும் தத்துவந்தத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய நிகழ்வுகளை பாசிட்டிவா மாத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணுவாரு, அந்த மரத்தை கரைக்க மாட்டாரு. எந்த மரத்தை? போன பிறப்பினுடைய டியூ, அதை கரைக்க மாட்டாரு. நீ தான் கரைச்சி ஆகணும். மலம் முழுவதும் நீ தான் கரைச்சணும். எல்லா மரம் எவ்வளவு ஒரு சொட்டு தான் நீ தான் கரைச்சணும். அவர் ஒன்றும் கரைக்க மாட்டாரு. கரைக்கிறதுக்கான உபாயங்களை தருவார். இப்போ இந்த மலத்தை நீ கரைக்கும் பொழுது அருளிகளை சார்ந்து ஆய்வறியும் தற்சுவந்தத்தின் இளமையை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக பயன்படுத்துற அளவுக்கு உன்னை நீ மாற்றிக்கொண்டு விட்டால், இப்பொழுது அந்த மலத்தை நீ கரைக்கும் பொழுது வருகின்ற ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதை சால்வ் பண்ணுவாரு. சோர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. புரியுதா உங்களுக்கு? அதாவது கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தை யாராவது வந்து கவலைப்பட்டு உட்காந்துப்பீங்க, திடீர்னு யாராவது வந்து குறுக்க வந்து அதை வந்து நீக்கிட்டு போடுவாங்க. துன்பத்தை தாங்குற எனர்ஜி கொடுப்பாரு. அதாவது சப்போர்ட் தான் பண்ணுவாரு, ஒர்க் பண்ண மாட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்க, உனக்கு சப்போர்ட்டிங் தான் பண்ணுவாரு, ஒர்க் பண்ண மாட்டாரு. நான் சொல்ல புரியுதா? இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய வேலையா இருக்கு. புரியுதா? செஞ்ச பிறகு பிறந்த பிறகு இந்த வேலையை செஞ்சுதான் அனுப்புவார். இதெல்லாம் ஒர்க் எல்லாம் பண்றாரு. இதான் அவருக்கு வந்து இறப்புக்கு பின் அவர் செய்கின்ற பணி.